ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மார்ச் 3க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா இன்றைக்கி டைரெக்டாக திருக்குறளுக்கு போயிடலாங்க. தன்னுயிருக்கு இன்னாமை தானறிவான் என்கொலோ மண்ணுயிருக்கு இன்னா செயல். அப்போது தன் உயிருக்கு துன்பமானவை இவை என்று உணர்ந்தவன் மற்ற உயிர்களுக்கு அந்த துன்பத்தை செய்ய மாட்டான், தனக்கு நேர்ந்த எந்த துன்பத்தையும் பிறருக்கு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்தில். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, தமிழ்நாட்டின் முதல் பொருளாதார ஆய்வறிக்கை நிதிநிலை அறிக்கையுடன் தாக்கல் செய்ய முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஆய்வறிக்கையில் என்ன பற்றி பேச போகிறாங்கன்னா, பொருளாதாரத்தின் போக்கு, பொதுநிதி, வறுமை, வேலைவாய்ப்பு, நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறித்து விவாதங்கள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, நாட்டின் முதல் பொருளாதார ஆய்வறிக்கை தமிழ்நாடு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2025 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நோட் பண்ணுங்கள். ஸோ இதே முறை ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இப்போ தமிழ்நாடும் பண்ணியிருக்காங்கப்பா. அடுத்தது, ஸோ கிரிட்டிக் நியூஸ் அதிகமாக இருக்கிறதால ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு டைரெக்டாக போயிடலாங்க. அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ மொழி ஆங்கிலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்துட்டு பிறகு ஒரு 30 மாகாணங்கள் அமெரிக்கா சட்டம் எழுதிடுவாங்க அவங்களே. ஆனால் அமெரிக்காவுக்கே அதிகாரப்பூர்வ மொழியாக எது இருக்குன்னு சொல்லிட்டார் ட்ரம்ப்பு, ஆங்கிலம் தான் இருக்குன்னு சொல்லிட்டார். அவர் வந்த உடனே பண்ண ஃபஸ்ட்டு விஷயம் என்ன, 2021 ஸ்பானிஷ் வலைதளம்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ மற்ற மொழிகளுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த விஷயம் பண்ணியிருக்காரு. பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ மொழி ஆங்கிலம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளூ கோஸ்ட் நிலவில் தரையிறங்கிய தனியார் நிறுவனத்தின் 2வது விண்கலம் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நிலவில் தரையிறங்கிய விண்கலங்கள்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பாருங்கள், நம்ம சந்திராயன் 2 அதெல்லாம் பார்த்துருக்கலாம். பட் ப்ளூ கோஸ்ட்ன்றது யார் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரிடா மாகாணத்தில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து பயர் பிளே ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. பயர் பிளே ஏரோஸ்பேஸ் அந்த நிறுவனம் தான் அமைச்சிருக்காங்க. அப்போ ப்ளூ கோஸ்ட்ன்றது பார்த்திங்கன்னா ஃபயர்ஃப்ளை ஏரோபேஸ். இதுக்கு முன்னாடி அமைச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அமெரிக்காவில் இண்டியோ எமிஷன் நிறுவனத்தின் ஒடிசிஎஸ் அப்படின்ற விண்கலம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போயிருக்கு. அப்போ நிலவில் தரையிறங்கிய 2வது விண்கலம் ப்ளூ கோஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எந்த விண்வெளி நிறுவனம்னா பயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் அப்படின்ற நிறுவனம் நீங்கள் சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா இப்போலாம் சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து கொஷின் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. இதோட சைடில் என்ன பண்ணுறேன், சந்திராயன் 1 சந்திராயன் 2 பற்றி கொஞ்சம் படித்து வச்சுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்க, இன்றைக்கி நியூஸில் ஃபுல்லாக இவ்வளோ தாங்க முடிஞ்சது. ஸோ அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.